16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 1 அரசவத்தை 21வது அதிகாரம் 17 29 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 27 29 இதனுடைய பின்னணி என்னவென்றால், நாபாத்தினுடைய தோட்டத்தை அபகரித்த ஜெசபெல் ராணி ஆகாஸ் மன்னனை குறித்து இதோ நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதில் சிறப்பாக தீர்க்கதரிசி ஆகாப்புக்கு சொன்ன வார்த்தைகளை பார்ப்போம். அச்சொற்களை ஆகாப்பு கேட்டவுடன் 27வது வசனம், ஆடைகளை கிழித்துக் கொண்டு வேற்றுடல் மீது சாக்கு உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான், பணியோடு நடந்து கொண்டான். அப்பொழுது தீஸ்வரான எலியாவுக்கு ஆண்டவருடைய வாக்கு, என் திருமண் ஆகாப் தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாய் என்றதும், அவன் என் திருமண் தன்னையே தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாள் போது தீமை அவரை செய்யாமல் அவருடைய மகனது வாழ்நாளின் போது குடும்பத்தின் மேல் தீமையை விழச் செய்வேன். இதோ அக்கிரமாக அநியாயமாக நாபாத்தை கொன்ற ஜெசபெல் ராணி, இந்த ஆகாஸ் மன்னனுடைய ஆசை, பேராசை, பக்கத்து தோட்டத்தை பற்றிய ஆசை, இவர்களின் போது இதோ தீர்க்கதரிசி சொன்னவுடன் உடனே அந்த நிலைகளுக்கு தீர்க்கதரிசி எலியா சொன்னவுடன் அவன் மனத்து சாக்கு விழுத்தி தன்னை தாழ்த்தி தன்னை விரும்பியாக்கி கொண்டான். ஆகவே அவனுடைய வாழ்நாளில் துன்பத்தை வராமல் அவருடைய பிள்ளையுடைய நாட்களிலே இந்த துன்பம் வருமாறு ஆண்டவர் விழச் செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் மனம் திருந்தும் போது, நம்மை தாழ்த்தும் போது, நம்மை விரும்பிப்படுத்தும் போது இறைவன் நிறைவுள்ளவராக இருக்கிறார். சிறப்பாக இது ஆகாஸ் மன்னனுக்கே கடவுள் இரக்கத்தை காட்டினார் என்றால், அவன் தன்னை தாழ்த்தினால் அவன் மேல் எந்த கொடூரத்தையோ வேதனையோ வருவிக்காமல், துன்பங்கள் வருவிக்காமல் பிள்ளைகளுடைய நாட்களிலே அது வரும்படியாக செய்ததினாலே உண்மையிலே கடவுள் இரக்கும் கருணை உள்ளவர். யார் எந்த நிலையில் எப்படி இருந்தால், அவன் எந்த மனிதனாக இருந்தால் அதுக்கும் வாக்குறுதியும் கொடுத்து விட்டார். உன்னுடைய இரத்தத்தையும் நாபாத்தை நக்கிய இரத்தத்தை உன்னுடைய இரத்தத்தை நாய் நக்கும் என்று சொல்லி கூட அவன் மனம் திரும்பிய போது கடவுள் அவனை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருந்தால், எந்த தீமைகள் செய்தால், எந்த அக்கிரமத்தில் அழிந்து தெரிந்தால் நாம் இப்பயே தாழ்த்து விரும்பிப்படுத்தி ஆண்டவர் தன்னை விரும்பிப்படுத்துவோம். ஆண்டவர் சொன்னது போல தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாய் என்றோ என்று. இதனால் தீமை வராமல் ஆண்டவர் பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள், நாம் செய்கிற அக்கிரமங்கள், நம்முடைய பாவம் என்னாகும் 32:23 சொன்னது போல நம் பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்பது போல நம்முடைய பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய அன்பையும் மனதிற்கத்தை பெறுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரை, இரக்கம் கருணை நிறைந்தவரை, ஆகாஸ் மன்னனையே மன்னித்து இரக்கம் காட்டினீரே, எங்கள் மீது இரக்கம் காட்டு.